உங்க முதல் சொல்லல பஜ்ஜி மிட்டாய் நல்லா பேசியிருக்கிறார். இந்த குடியரசு நாளப்போ இராணுவ வீரர்களை நினைத்து பார்க்கிற அந்த பார்வை ரொம்ப அருமையாக இருந்தது. சகோதரனை இழந்த அந்த சகோதரிக்காக உடன் பணியாற்றிய அத்தனை பேரும் இந்த திருமணத்தை நடத்தினது பணம் கொடுத்தது பெருசு இல்லை, ஆனால் அந்த சகோதரன் ஸ்தானத்தில் இருந்து அவர் கைகளை விரித்து அதன் மீது நடக்க செய்தார்கள் இல்லையா? இதுதான் இந்தியாவின் பெருமை. இந்த ஆண்களின் பெருமை மட்டுமல்ல, நம்முடைய பாரத பண்பாட்டின் பெருமை. ரொம்ப அழகாக சொன்னார் ராஜ்குமார். என்னங்க அது நல்லா இருந்துச்சா இல்லையாங்க? ரொம்ப குளிர்தோ? நான் தாங்க பேசிக்கிட்டே இருக்கணும். குளிர் எனக்கு தெரியுது, ஏன்னா இங்கே வருது, நல்லா தெரியுது, அதனால தான் நான் ஓடுறேன் வேக வேகமாக. அது வேறு வழி இல்லை. ரொம்ப அழகாக சில செய்திகள் சொல்லியிருக்கிறாரு. குழந்தை பெறுவது அதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆணினுடைய எத்தனையோ விஷயங்கள் அவன் எதை எதை விட்டு கொடுக்குறான்றது உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு நிறைய சொல்லியிருக்கிறார். இப்போ நிறைவாக போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது யாரு, ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி கேட்டோம். எனக்கு முன்னால பேசினார் பாருங்க மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்குமார் அவர்கள். அவர் மேடைக்கு வந்து நின்ன உடனே எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்கன்னார். நான் கூட அவர் பேச போறாரா இல்லை எங்களே வித்த காட்ட போறாரான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். டக்கு நீங்க ஒரு குட்டிக்காரன் எதுவும் போட்டுருவாரோன்னு போடுறவர் தானே, போட்டோல எடுத்திருக்காருல செல்ஃபில. என்ன பேச்சுன்னா அவரே அவர் பேரை கெடுத்துக்கிறார். ஆனா கடைசியில ஒரு விஷயத்தை அப்படி பஞ்சிங்கா சொல்லி முடிச்சார். அப்படியே மனசெல்லாம் தொட்டுது எல்லாருக்கும். நீங்களும் பஞ்சினார். பஞ்சு இருந்தாலும் அந்த அஞ்ச மறந்துடாதீங்க. கடைசியில நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னார். அந்த இராணுவ வீரர்கள் எப்படி அவருடைய தங்கையை தங்களுடைய தங்கையாக மதித்து திருமணம் செய்து வைத்தார்கள். அது நல்லா இருக்கு. அப்படியே எல்லோரும் இருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா உண்மை வலிமையானது. அவர் வாயிலிருந்தே முதல்ல ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. பாத்தீங்களா? இந்த ரெண்டு என் மனைவிக்கு 2 தங்கை இருக்குன்னு சொன்ன உடனே நான் சந்தோஷப்பட்டேன் பாருங்க. அப்ப அவர் விட்டு கொடுத்தது பாத்தீங்களா? இல்ல அவங்க கல்யாணத்துல கைய வைக்கிறது வேண்டாம், ஏதாவது வந்துட போகுது. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே 2 தங்கை, என்ன மகிழ்ச்சி. வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு குத்துக்கல்லு மேல ஒரு பொண்ணு இருந்து போட்டோ எடுத்ததுன்னா அது பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கத பாருங்கப்பா அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் சொல்லி சிரிச்சாச்சு. ஆனா இவங்க 2 பேரும் வயசு என்ன அந்த பிள்ளைக்கு, அது என்ன பஞ்சு மிட்டாய் கலர்ல சட்டை போட்டிருந்தது, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தது, இவ்வளவு விவரத்தையும் அந்த கார் கிராஸ் பண்ற நேரத்துக்குள்ள பாத்துருக்காங்க. அதாம ஆணின் பார்வை என்ன ஒரு ஆழமான பார்வை, தெளிவான பார்வை, ஆராய்ச்சி பார்வை. ஆனாலும் இவ்வளவு விட்டு கொடுக்க கூடாது. உண்மையான பார்வை. ரொம்ப நல்லா இருந்தது. பிரமாதமா பேசி முடிச்சீங்க. அதுல இவருக்கு எதிர்க்க ட்ரெயின்ல ஒரு பொண்ணு இருந்து மேக்கப் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்னையா? அந்த பிள்ளைய நானே பார்க்க முடியலையே, நீ எதுக்கு பார்க்கணும்? கூட இருந்து வாழ்றவனெல்லாம் கேட்கணும், நீ என்னாலேயே பார்க்க முடியலையே, கூட வாழ்றவன் என்னத்துக்கு ஆவான்? இந்த கவலையெல்லாம் உங்களை யாரையா பட சொன்னது? தப்பு தம்பி, இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நீங்க வேற பேர்த்துக்கு போயிருக்கு உட்கார்ந்துகிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்துங்க. ராத்திரி பூரா உறங்கல. எப்படி உறங்கி இருப்பாரு? இந்த வேடிக்கை பார்க்கறதுலயே கவனத்தை செலுத்துறது. ஆனா அந்த மாதிரி ராத்திரி பூரா மேக்கப் போட்டுருக்கூடாது. நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னார். சினிமால காலங்காத்தால கதாநாயகி எந்திரிச்சு வந்து காலை தொட்டு கும்பிட்டு காஃபி கொடுத்தா பார்க்க ஆசையா இருந்துச்சு, ஆனா நடைமுறையில் இல்லைன்னாரு. நாங்களும் தான் சினிமா பார்த்தோம். கதாநாயகி கதாநாயகனோட வெளியே பாடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஊட்டியில பென்சிலுக்கு பேண்ட் போட்ட மாதிரி தான் இருப்பான் அந்த பையன் ஹீரோ. இல்ல ஹீரோவை சொன்னையா, அவ்வளவு பலமா இருப்பான். ஆனா 10 வில்ல வந்தாலும் ஒரே ஆளா டாய்னு கத்தி அடிச்சு விரட்டுவான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியா? பயந்து ஓடல. அப்புறம் எங்களுக்கு நாப்புல எப்படி இருக்குன்றீங்க? நாயகண்டாலே ஓடுறாங்க ராஜபாளையத்துக்காரங்க. அதுக்கு மேல இப்ப என்னம்மா வர்றவன்ல அடிக்கணும்ன்றீங்களா? இல்ல, ஒரு தைரியமாவது கொடுக்கணும்ல. நான் இருக்கேன் உசுப்பேத்தி அவங்கள ரணகலம் ஆக்குறது. நடுவர் அவர்களே நிறைய பேசிட்டு போனாங்க.
அதுலயும் இந்த நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப சிறப்பான பேச்சு, ரொம்ப நல்லா பேசினார். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, வீட்டு வாசல் திறந்து வச்சா பூனை வந்துருதான், ஒரு நாள் வீட்டு சாப்பாடை போடு அந்த பூனை வராதுன்னு சொன்னேங்கிறார். மனசாட்சின்னு ஒண்ணு கொஞ்சமாவது வேண்டாமையா? அதாவது அந்த சாப்பாடை பூனை கூட சாப்பிடாதான், பூனை பால் மட்டும் தான் நம்ம சாப்பிடும், அந்த சோறை போடணும்னாரு. பூனை கூட சாப்பிடாத சாப்பாடை சாப்பிட்டு இப்படி ஆன மாதிரி வீங்கி இருக்காங்களே, என்ன பொய் வாயில திறந்ததுல இருந்து. வீட்டில் அப்படி சாப்பாடு இல்லையா, சாம்பார்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றோம், பொரியல்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றோம், அப்படி சாப்பிட்டே இப்படி தண்ணி ட்ரம் மாதிரி இருக்கீங்களா? உண்மை என்னவா இருக்கணும் அப்போ? இது தப்புதாம்மா, அவர் அப்படி சொல்லி இருக்க கூடாது. எல்லாருமே கண்ணாடியை பார்க்கணும். நான் சொன்னா சரியில்லைன்னு, நாங்க சாப்பாடு பொதுவா நாங்க ஒத்துக்கிறோம்யா, சந்தோஷமா. நீங்க ஒத்துக்கணும்ல, நாங்க சாப்பாடே சரியா சாப்பிடலன்னு வருத்தப்பட்டா என்ன அர்த்தம்? அதுக்காகத்தான் நாங்க அப்படி சொல்ல வேண்டியது. அது நீங்க சொன்ன நியாயம். நியாயம். அதுலயே பெரிய தமிழ் ஆராய்ச்சி வேற, புலவர் வேற இவர் வந்துகிட்டு அங்க இருந்து வந்து ஆண் என்பதால் தான் அதுக்கு ஆணி வேர் என்று பெயர். நான் கேட்கிறேன், அந்த ஆம்பளைட்னு ஒன்று போடுறோம்ல, அது ஆம்பளை போடுறதுனால தான் அதுக்கு ஆம்பளைட்னு பேரா? வீட்டில் பெண்கள் போட்டா அது பொம்பளைட்டும்பீங்களா? தமிழும் தெரியாம போகும், இங்கிலீஷும் தெரியாம போகும். அவர் தானே ஆரம்பிச்சு வச்சாரு. அவரை அவரை நிறுத்த சொல்லுங்கள், நாங்களும் நிறுத்துகிறோம். அடுத்து முதல்ல உட்கார்ந்து இருந்தவர் ஆசிரியர் நாயகன் நினைப்பு. அதுக்கப்புறம் முதல்ல ஐயா அணி தலைவர் ஐயா வந்து ஆசிரியர் பேசும்போது ரொம்ப அற்புதமா ஒன்று கேட்டார். பெண்களுக்கு பொறுமை இல்லை, ஒரு அரசன் தப்பு பண்ணினா அவனை மட்டும் தான் அழிச்சிருக்கணும், ஏன் மதுரையை முழுசும் அழிச்சான்னு கேட்டார். ஒரு தவறு நடக்கின்ற போது அதை தட்டி கேட்காமல் இருக்கிற சமூகம் முதல்ல குற்றத்துக்குரியது. அதனால தான் ஒரு தவறு அடியோடு அழிக்கப்படணும்னு அந்த பெண்ணு நினைச்சா. அரண்மனைக்குள்ள நடந்தது அந்த ஊருக்கு எப்படிமா தெரியும்? பார்த்துட்டு ரோடு பூரா சொல்லிட்டு போனால, யாரும் என்னன்னு கேட்கலையே. அந்த ஆவேசத்துல அதுல கூட யார் யாரை விட்டுட்டு மற்றவர்களை அழிக்கணும்னு சொன்னா அது கூட இருக்கு. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிங்கய்யா. ஆமா படிக்கணும். ஆனா அந்த கோவலன் என்ன பண்ணா, மனைவி இருக்கின்ற போது மனைவியை அப்படியே விட்டு கொடுத்துட்டு மாதவிங்கிற ஒரு பெண்ணு பின்னால போனானே, இதான் விட்டு கொடுக்கறதா? ஆனா அத்தனையும் தாங்கி கொண்டு பொறுமையோடு வீட்டில் இருந்து மாமனார் மாமியார் முன்னாலெல்லாம் சிரிச்ச முகம் மாறாம அவங்க வருத்தப்படுவாங்கிறதுக்காக கவலையை காட்டிக்காம அந்த பொண்ணு இருந்ததே. கண்ணகி அவ விட்டு கொடுத்தவளா, கோவலன் விட்டு கொடுத்தவனா? கடைசியில வந்து நிக்கிறானே, செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டேன் மாதவி கிட்ட, சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் தரும் வான்பொருள் குன்றம் தொலைத்தேன், இளம்பாடு நாணத்தகும், என்ன மன்னிச்சுக்கோ, அவ்வளவு செல்வத்தையும் தொலைச்சிட்டேன், மன்னிச்சிருன்னு மனைவிட்ட வந்து நிக்கிறானே. கண்ணகி என்ன சொன்னா, சிலம்புல கொன்னுன்னா, காலில் இருக்கிற சிலம்பு இருக்கு, இதை எடுத்து போ, அதை வச்சாது நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் என்று அனுசரணையாக பேசியது பெண், அங்கே விட்டுட்டு ஓடியது ஆண் என்பதை மறந்துடக்கூடாது. எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, நமக்கு எதுக்கே சிலம்பல் சிலம்பெல்லாம் அவங்க கடைசியில் சிலம்புறாங்க. நடுவர் அவர்களே, பொறுமையாக இருக்கிற பெண்ணால தான் பல ஆண்கள் மகிழ்ச்சியாக நடமாட முடிகிறது. நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இவர் சொன்னார்ல, முக அழகு இல்லாம எப்படித்தான் இருக்க முடியுதுன்னு. மனசுக்கு ஒத்துக்கலைனா கூட அனுசரணையாக வாழ வேண்டும்னு நினைக்கிறது தான் பெண்கள். ஆனா ஆண்கள் வெறுத்தாலும் கூட அவர் மனதிலும் இடம் பிடித்து தங்கள் குணத்தால் அவங்க சாதிக்கிறவங்க. கண்ணதாசன் அவர்களுக்கு கல்யாண வயசு வந்துச்சுங்க. அவங்க அம்மா பார்த்தாங்க, இவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக நிறைய பெண்ணு பார்த்து ஒரு 7-8 பெண்களை செலக்ட் பண்ணி போட்டோ கொண்டு வந்து வச்சாங்க கண்ணதாசன் முன்னால. இந்த 8 பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, இதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பேசி முடிச்சிருவோன்னு அம்மா சொன்னாங்க. கவியரசர் பெரிய ரசிகர் இல்லையா, 8மே பிடிச்சிருக்குன்ட்டார். அம்மா சொன்ன அந்த அம்மாவே செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கண்ணதாசன் நினைச்சாரு, நம்ம பாட்டை எத்தனையோ பேர் ரசிச்சிருக்காங்க, நம்ம மனைவி எப்படி ரசிக்கிறா பார்க்கணும்னு ஆசையா காத்திருந்தாரு. முதல் நாள் சந்திக்கும் போது அப்படி அவ்வளவு பாட்டுகளை கவிதையா பொழிச்சு தள்ளினாரு. அந்த பொண்ணுட்ட எந்த அசைவும் இல்லை, அப்படியே உட்கார்ந்துருந்துச்சு. காலையில் இவர் எரிச்சலாய் போய் அம்மாட்ட போய் சொன்னாரு, என்னம்மா பொண்ணு அது, நான் எவ்வளவு கவிதையை சொல்றேன், ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும், அந்த புள்ள மண்ணா உட்கார்ந்துருக்க, என்ன பொண்ணு இதுன்னு புலம்புனார். அப்பதான் அவன் அம்மா சொன்னாங்க, முத்தையா உனக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்துருக்கேன் தெரியுமா, அருமையான பொண்ணு, அவளுக்கு 2 காதும் கேட்காது. உண்மை, கண்ணதாசனின் முதல் மனைவி பொன்னம்மாவுக்கு 2 காதும் கேட்காது. நொந்து போனார் கவியரசர், ஐயோ இப்படி போச்சே நம்ம வாழ்க்கை, ஊரே கேட்கிற பாட்டை நம்ம மனைவி கேட்க முடியாதான்னு நொந்து போனாரு.
ஆனால் அவர் மனைவி பொன்னம்மாள் தன்னுடைய அன்பாலும் அனுசரணையாலும் விட்டு கொடுக்கும் பொறுமையாலும் கணவனுக்கு செய்த பணிவிடைகளாலும் அவர் மனதில் இடம் பிடித்தார். பின்னால் அதே கண்ணதாசன் எழுதினார், செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பாலே என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. பட்டக்கடன் கொஞ்சமல்ல, பரிதவிப்பும் கொஞ்சமல்ல, கெட்ட கதை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற தருணங்களும் கொஞ்சமல்ல. இத்தனையும் தாங்கிக் கொண்டு நான் ஏன் வாழ்கின்றேன் தெரியுமா? தத்தையவள் என் மனைவி தாலிக்கே வாழ்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட கணவரையும் திருத்தி பொறுப்பாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட உண்டு. ரொம்ப அழகா சொன்னாரு. நடுவில் முடிச்சிடறேன் ஐயா. கருணாநிதி அவர்கள் பேசும்போது சொன்னார், பெண்கள் எல்லாம் பார்லருக்கு போறாங்க, பார்லருக்கு போறாங்க. போறது தானே சொல்றாரு, போறது தான் சொன்னார். நானும் போறதையே சொல்றேனே. பார்லருக்கு நாங்க போறோம், இல்லைன்னு சொல்லல. சுமாரா போயிட்டு கூட பாக்குற மாதிரி வெளியே வரோன்னு வைங்க. ஆனா நீங்க பார்னு ஒண்ணுக்கு போறீங்களே, எப்படி வெளியே வரீங்க? நல்லா போய் சுமாரா வரும். புரண்டு வாந்தி எடுத்து ரோட்ல குளியில கிடந்து அப்படிப்பட்ட கணவனையும் தூக்கி கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு தலையில 2 குடம் தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி அவருக்கு வேண்டிய சோத்தை போட்டு கொடுத்து எல்லா குளிர்லையும் இந்த அப்பதானே தெளியும். ஆமா, ஊத்தி அவருக்கு சாப்பாடை கொடுத்து இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போறியா, கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என நினைத்து வாழ்றது வீட்டில் இருக்கிற பெண்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. வீட்டில் ஆம்பளைக்கு சோம்பு இல்லையா, என்ன நடக்கும்? ஊரையே கூட்டுவீங்க. ஐயோ அம்மம்மான் காய்ச்சடிக்குது, தலை வலிக்குது, அதை அப்படி போர்த்தி கைய கால அமுக்கி அவ்வளவு பணிவிடைகள் செஞ்சு நாங்க காப்பாத்துவோம். ஆனா நாங்க கொஞ்சம் ஒரு நாள் உடம்பு முடியலன்னு இருக்கட்டும், என்ன பேச்சு பேசுறீங்க? நான் இன்னைக்கு காலேஜ் போயிட்டு வந்து தலைவலின்னு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அங்க இருந்து வீட்டுக்காரர் வந்தவர், என்ன சாத்தி வச்சிருக்கு, எப்படி எதையா சாத்தி வைப்பாங்க? அவர் கேட்கிறாரு, என்ன பார்த்து, என்ன செல்லம் என்ன சாத்தி வச்சிருக்கு? ஒன்றும் இல்லை, ரொம்ப தலைவலி காய்ச்சடிக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த எந்திக்கிறேன்னு. உடனே அவர், அடாடா உன்னை இன்னைக்கு கூட்டு போய் போத்தீஸில் புடவை எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன், நீ இன்னைக்குன்னு காய்ச்சலில் படுத்துட்டியேன்னாரு. அப்படியா, இந்த சரியாயிட்டேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னு நான் எந்திரிச்சேன். என்னன்னாரு, இல்லை சும்மா சொன்னேன், இந்த காஃபி போட்டு தர கிளம்புவோம் அப்படின்னு. நானும் சும்மா தான் சொன்னேன், போய் சமைச்சிட வேலையை பாரு. ஒரு இடத்துல கூட ஒரு அனுசரணையோ, அதுக்கு இது சரியா போச்சு. சரியா போச்சா? கொஞ்சம் கூட உதவி செய்து மனைவிக்காக பார்க்காத சுயநலம் ஆண்களுக்கு. ஆனால் எல்லாவற்றிலும் அனுசரித்து போறவர்கள் பெண்கள். அதனால தான் பெண் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது, மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, எங்கள் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா என்று அழைக்கிறார்கள் அந்த காலத்துல. ஆமா, இப்பவும் அந்த பாட்டு தான். இப்ப எவமா போறேன், நீங்க வேற அது சொல்லும் முன்னாடி உள்ள வந்து உட்கார்ந்து. வீடு கோயில் மாதிரி இருக்கு. எங்க வீடு இப்போது வெறும் கோயில். அங்கே தெய்வமாக நீ எழுந்தருளினால் தான் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ஒரு பெண்ணைத்தான் சொல்கிறார்கள் என்றால், விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்து தன்னையே கரைத்து கொண்டு கற்பூரம் போல நம் வீட்டுக்கு மனத்தை பரப்புறவங்க பெண்கள். நாத்தனார், மாமனார், கொழுந்தனார் எல்லா நாரையும் ஒன்னா சேர்த்து வடமாக்கி குடும்பத்தேரை நாங்கள் இழுப்பதால் தான் உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், விட்டு கொடுத்து அனுசரித்து குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது ஆண்களை விட பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே,